பயிர் காப்பீடு மற்றும் வறட்சி நிவாரண உதவிகள் வழங்காதை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டுள்ளனர். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், விவரம் என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அரசு மண்டலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் சுமார் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தற்போது போராட்டம் நடத்தி வந்தனர். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் ஆர்எஸ் மங்கலம் பகுதியில் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி ஏற்பட்டது. இதனால் நெல் விவசாயம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட நெல் விவசாயத்திற்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி ஆர்எஸ் மங்கலம் மற்றும் விவசாய திருவாடானை வட்டார விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் கடந்த 4 மாதங்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மார்ச் 20ஆம் தேதி திருவாடானை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு சுமார் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2 நாட்களாக இரவு பகலாக காத்திருந்து போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்களிடம் பேசிய அரசு அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான வறட்சி நிவாரண நிதி உடனடியாக பெற்றுத் தரப்படும் என அறிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை விவசாயிகளுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த திருவாடானை ஆர்எஸ் மங்கலம் விவசாயிகள் சுமார் 700க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு சுமார் பேரணியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தின் பேரில் அங்கேயே அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 2 மணி நேரத்துக்கு பிறகு அரசு அலுவலர்கள் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காத நிலையில் கோபமடைந்த விவசாயிகள் சுமார் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. பின்பு மாவட்ட கண்காணிப்பாளர் தங்கதுரை தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம், உங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியதன் பேரில் தற்போது போராட்டம் கைவிடப்பட்டு சுமார் 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மாலை அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமரன்.